வணக்கம் வீவர்ஸ். கரும்பு பொதுவாக அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய உணவுகளுக்குன்னு தனிச்சிறப்பு உண்டு. அந்த வகையில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு கரும்பு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த கரும்பு. கரும்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, ரிஃபோஃப்ளோவின் மற்றும் ஏராளமான விட்டமின் மற்றும் மினரல்கள் அடங்கியிருக்கு. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட கரும்பு நம் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது. இன்னைக்கு இந்த வீடியோவில் அனைவரும் அவசியம் ஏன் கரும்பு சாப்பிடணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன மற்றும் யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். கரும்பு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1. வாய் துர்நாற்றம் நீங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது வாய் துர்நாற்றம் வீசும். இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கரும்பினை சாப்பிட்டு வர வாய் துர்நாற்றம் மறையும். 2. செரிமான பிரச்சனைகள் குணமாகும். செரிமான பிரச்சனைகளான அஜீர்ணம், குமட்டல், வயிறு உப்புசம் இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கரும்பினை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வயிற்றில் உள்ள அமிலத்தை சமநிலைப்படுத்தும். செரிமானத்திற்கு தேவையான நொதியையும் சுரக்க உதவி செய்யும். இதன் மூலமாக செரிமான பிரச்சனைகள் குணமாகும். 3. பற்களை வலுவாக்கும். கரும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் பல் ஈறுகளுக்கு தேவையான வலிமையை கொடுத்து பற்களை வலுவாக்கும். ஸோ பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் பற்சிதைவை தடுக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது கரும்பு. 4. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கரும்பு. குறிப்பாக சிறுநீரக தொற்று, அதாவது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமலும் தடுக்கக்கூடியது கரும்பு. இதில் இருக்கக்கூடிய தாது சத்துக்கள் உடலின் நீர் சத்தை சமநிலையில் வைத்து கொள்ளும். இதன் மூலமாக சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் கரும்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து சிறுநீரக தொற்று கிருமிகளையும் அழிக்க வல்லது கரும்பு. இதன் மூலமாக சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் இருக்கும். 5. தொண்டை புண் குணமாகும். கரும்பினை கடித்து மென்று சாப்பிடும்போது கரும்பு சாறும் உமிழ்நீரும் சேர்ந்து தொண்டையில் உள்ள புண்களை ஆற்றுகிறது. தொண்டை புண் மற்றும் தொண்டை வலியினால் அவதிப்படுறவங்க கரும்பினை மென்று சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 6. இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. கரும்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருதயம் சீராக இயங்குறதுக்கு உதவி செய்யும். அதோடு உடலில் தேவையில்லாமல் இருக்கும் கொழுப்பினையும் கரைத்து வெளியேற்றுகிறது கரும்பு. இதன் மூலமாக உடல் எடை குறையும் மற்றும் கரும்பினை விரும்பி கடித்து சாப்பிடும்போது மன அழுத்தம் குறைகிறது. இதன் மூலமாக இருதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். 7. உடலுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. கரும்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை உடலுக்கு உடனடியாக எனர்ஜியை கொடுத்து நரம்புகள் மற்றும் மூளையை சுறுசுறுப்பாக்குறது. இதன் மூலமாக உடல் மற்றும் மனமும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இதுவரைக்கும் கரும்பினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கரும்பு மிகவும் நன்மை தரக்கூடியது என்றாலும் கூட ஒரு சில பேர் சாப்பிடக்கூடாது. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. கரும்பில் அதிக அளவு இனிப்பு இருக்கிறது. இதனை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மிக விரைவில் அதிகரிக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் கரும்பினை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் இந்த கரும்பினை சாப்பிடலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலங்களில் மட்டும் டயபெட்டிக் இருக்கும். இப்படிப்பட்டவங்களும் இந்த கரும்பினை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கரும்பினை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து வாயில் ஒருவித எரிச்சல் உணர்வை ஏற்படுத்திவிடும். ஸோ கரும்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கரும்பினுடைய நன்மைகள் என்ன மற்றும் அதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.